ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கனவா மீன் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கனவா மீனை தான் சமைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறோமோ அது கூட எக்ஸாக்டாக பெண்ட் ஆகிறது இந்த கனவா ஃபிஷ் தான். ஸோ என்ன தான் நம்ம கடையில் க்ளீன் பண்ணி வாங்கினாலும் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷில் டேஸ்ட்டாக தெரியும். அண்ட் கட் பண்ணுறப்போ கூட அதில் நம்ம ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளியர் ஒயிட்டாக தெரியும் நமக்கு. அப்போ தான் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஃபிஷ் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பாதி டேஸ்ட்டை அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாமா? 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மேரினேஷன் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த ஃபிஷ்ஷில் சேரும். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் வெரைட்டிஸை நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஷ் அடிப்பொலியாக இருக்கும். ஸோ உண்மைக்குமே நான் சொல்கிறேன், தேங்காய் எண்ணெய்க்கு அந்த மீன் நல்லாவே டெக்ஸ்சரோ இல்லை டேஸ்ட்டோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அது குக் ஆகட்டும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொதிச்சு அப்படியே வரும். அந்த டைமில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் பதம். குக் ஆகிறது தெரியல அப்படின்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் பதம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி ஸ்குவிடில் சேர்த்துருக்குறோம். ஸோ அது போக தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா வெந்துடும். ப்ரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குக் ஆனால் நல்லா சுருங்கி வரும். ஆனால் இதுவே கனவா மீன் பார்த்திங்கன்னா அப்படியே விரிஞ்சு வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அப்பளம் பொரிக்கிறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஃபிஷ் மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கனவா மீனில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷிங்க்காக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரசம் வச்சு பண்ணலாம், இல்லை மீன் குழம்பு வச்சு பண்ணலாம், இல்லை வெறும் சுடு சாதத்துக்கு வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான இந்த ஃபிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.